ஏடா பவுன்சிங் பால்லாம் எப்படி இருக்கு விளையாண்டு பாத்தியா? நல்லா இருக்கு, நீங்களும் விளையாண்டு பாருங்க. Flashback. ஹானர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுன்சிங் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஹானர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பவுன்சிங் ஃபோனா. நார்மலா போனை கீழே போட்டா டிஸ்பிளே உடையும், ஆனா இவங்க சொல்றது பவுன்ஸ் ஆகுன்றாங்க. உடையுதா பவுன்ஸ் ஆகுதா? வாங்க டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம கிளியரா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா பவுன்ஸ் ஆன்டி டிராப் டிஸ்பிளேவா. இது வந்துட்டு கீழே போட்டாலும் கூட டிஸ்பிளே வந்து அப்படியே வந்துட்டு பவுன்ஸ் ஆகுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம், உடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஓவராலாக எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா கீழே பட்டாலும் கிட்டத்தட்ட 10 ஆங்கிளில் வந்து எந்த சைடு பட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை முதல்ல பார்த்துருங்க. டிஸ்பிளேல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கிராக் வந்து விழுந்துருச்சு. இது என்ன ரீசன் அப்படின்றதையும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஃபோனை லைவாகவே கீழே போட்டு காட்ட போகிறேன். துணி தான் விரிச்சிருக்கேன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லெவலில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், அடுத்தடுத்த லெவல் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹைட்லேருந்து கீழே போட்டு பார்க்கலாம். ஐயோ போச்சுரா பாலாஜி. இங்கே யாரா துணியை விரிச்சது? லைட்டாக ப்ராங்க் பண்ணி பார்த்தேன், ரியலாகவே செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. இப்போ லைவாக தான் கீழே போட போகிறேன். நார்மலாக பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது கீழே போடுவோம், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பாக்கெட்டில் இருக்குது, ரொம்ப கேஷுவலாக நான் இருக்கேன்ற பட்சத்தில் கீழே விழுகட்டும். ஓகே, ஒன்றும் இல்லை, டஸ்ட் தான்டா, பயப்படாதீங்க. ஸோ சைடு கார்னரில் விழுந்துச்சு, இங்கேயுமே ஒன்றும் பெருசாக டேமேஜ்லாம் ஆகலை. ஏன்னா சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக்ன்றனால உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஓகே தான். இப்போ நின்றுட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி சில டைம் மிஸ் பண்ணி கீழே போட்டுருவோம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல எல்லாம் டாட் மாதிரி இருக்கு, ஆனால் மேலே ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டியிருக்காங்களா, அது மேலே தான் பட்டிருக்கு. கல் குத்தி இருக்கும் போல இந்த இடம், ஒன்றும் டிஸ்பிளே ஆகலை. நெக்ஸ்ட் நிறைய பேர் நின்றுக்கிட்டே தூங்குறாங்க, அவங்க கீழே போட்டால் என்ன ஆகுது அப்படின்றத நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. போட்டே பார்த்தாச்சு. போதுண்ணா, வந்து பார்க்காதீங்கடா, எதுவும் ஆகலடா. தப்பா ஒன்றும் ஆகலை. நெக்ஸ்ட் ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது கீழே போட்டால் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். நார்மலாக இப்படி தானே வச்சு பேசுவோம். பாத்ரூமில் ஒரு தாட்டி இப்படி தானே விழுந்துருச்சு. சரி ஓகே. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, பாத்ரூமில் விழுந்தால் தாங்காது. பட் கீழே விழுந்தால் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். சொல்கிறா? ஆமாம். இங்கே ஆனால் அடி விழுந்தாலும் ஒன்றும் வந்து இதாக மாட்டேங்குது. எங்கள் பாரு, கார்னரே அடிடா, ஆனால் டிஸ்பிளேக்கு எதுவுமே ஆகலை, தெரியுதா? கார்னருக்கே அடி விழுந்திருக்கு, ஆனால் டிஸ்பிளே எதுவுமே ஆகலை பாரு. பரவாயில்ல, கல்லெல்லாம் குத்தி இருக்கு, ஆனால் டிஸ்பிளேக்கு எதுவும் ஆகலை. பவுன்சிங் டிஸ்பிளே அப்படின்றாங்க. மோஸ்ட்லி விழுகும்போது இப்படி விழுந்துருது இல்லை, கரெக்டாக டிஸ்பிளே நேராக விழுந்தா என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ரெடியா? ராசா சோலி முடியல, காப்பாத்தியாச்சு, உயிரோட தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணா ஏற்றி பார்க்கலாம். மனசே ஆற மாட்டேங்குது, உடையலன்ட்டாலே உடச்சிடணுமேன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ரெடியா? எனக்கே பதட்டமாக தான்டா இருக்கு. ஒன்றும் ஆகலடா, நல்லா தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை. நார்மலாக ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். சரி இந்த ஃபோன் தான் உடையாதே, வித்தியாசமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மேலே அப்படி ரொட்டேட் பண்ணி தூக்கி போட்டு எடுக்கலான்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி தூக்கி போட்டோம். வீடியோ அவுட்புட் செம சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருக்கே, இதை ரிப்பீட் பண்ணலாமேன்னு சொல்லி 2-3 தாட்டி பண்ணும்போது ஒரு தாட்டி ஃபோனை கீழே போட்டுட்டோம், எதுவுமே உடையல. சரி இன்னொரு தாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்டை பண்ணிவிட்டு தூக்கி போட சொன்னான். அவன் என்னமோ 2 கிலோமீட்டருக்கு தூக்கி போட்டான் ஹைட்டாக. வந்துட்டு கீழே வந்து விழுந்த இடத்துல எக்ஸாக்டாக கல் வேற கிடந்திருக்கு. ஃபோனை எடுத்து பார்த்தா டிஸ்பிளே எதுவுமே ஆகலை, கேமரா பம்பில் பட்டனால அந்த இடம் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. அதுவும் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல அந்த இடத்துல. நார்மலாக இவ்வளோ ஹைட் வெறி பிடிச்சலாம் நம்ம தூக்கி போட போகிறதே இல்லை. நாங்கள் அப்படி தூக்கி போட்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எதுவுமே ஆகாமல் இந்த கேமரா பம்ப் உடஞ்சது. ஓகே சூப்பர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றனால நார்மலாக தான் செக் பண்ணேன். அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜோட லெவல் பார்த்துருங்க, ஒன்றும் பெருசாக இது ஆகலை. என்ன ரீசன்னா எந்த அளவுக்கு தூக்கி போட்டோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல உள்ள பிரச்சனை இல்லை, மேலே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒட்டியிருக்காங்க, அதில் தான் வந்து இந்த மாதிரி குத்தி இருக்கு. டிஸ்பிளேல எந்த ஸ்க்ராட்சும் இல்லை, டச்சு நல்லா வேலை செய்யுது.
எனக்கு தெரிஞ்சு இந்த கார்னர் நிறைய டைம் குத்துச்சு இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கார்னர் எஜ்ஜிலலாம் குத்திருந்தா டிஸ்பிளே இங்கேருந்து ஒரு பெரிய கிராக் விழுந்திருக்கும். அந்த பிரச்சனை இல்லை, இந்த எஜ்ஜிலுமே பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இந்த ஃபோனை பற்றி பிராண்டு சொல்லும் போது நாங்கள் டிஸ்பிளேல 3 லேயர்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம், கீழே போட்டாலும் எதுவும் ஆகாது, பவுன்ஸ் ஆயிரும், அந்த மாதிரி ஓவராக சொன்னாங்க. ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இப்போ லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வர்ற ஃபோனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது ஒர்த் அப்படின்னு தான் தோணுது. குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது புதுசாக நாங்கள் சில விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோனையே கீழே போட்டு உடச்சி காமிச்சாச்சு, இன்னும் ஃபோனோட பேரையே சொல்லலை. அண்ட் டாப்பில் Honor X9b அப்படின்ற மாடலோட நேமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பெருசாக எதுவும் ஒட்டலை ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால உங்களுக்கு ஃபோனில் என்னெல்லாம் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைட் டாப்பில் ப்ரைஸ் டீடைல் கொடுத்துட்டு இன்னொரு சைடு ரேம் வேரியன்ட் என்ன, ஸ்டோரேஜ் என்ன, சார் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீல்லாம் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைட்லேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதையுமே ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டேர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். அந்த நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் இருக்கு அண்ட் யூசர் மேனுவல் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு கேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை மொபைலோட போட்டு பார்த்தேன், டிரான்ஸ்பரன்சி கேஸ் தான் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி மொபைல்லையுமே மேலே ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அப்ளை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. மற்ற பிராண்ட் எல்லாருமே இப்போ கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா இயர்ஃபோனை பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இல்லாதனால ஒரு ஆடியோ கன்வெர்ட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு மற்ற பிராண்ட்லாம் கோவப்பட்டுருவாங்கல்ல, என்ன நீ மட்டும் வித்தியாசமா பண்ற அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடாதுன்றனால அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்காம இருக்காங்க. ஒருவேளை செப்பரேட்டா அடாப்டர் உங்களுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ரிவ்யூ யூனிட்ல வைக்காம விட்டுருக்கலாம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. பட் அதே சமயம் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்ல போற மாதிரி வீகன் லெதர்ல வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா லெதர்லயுமே கொடுத்துருக்காங்க. அது ஆரஞ்சு கலர்ல வருது. இல்ல எனக்கு நார்மலான டிசைன்ல தான் வேணும் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் பார்க்கிறதுக்கு ஃபினிஷிங் வந்து மேட் ஃபினிஷ்ல லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. இந்த கேமரா பம்ப் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா வாட்ச்ல இருக்க டயல் மாதிரியான ஒரு ஃபீல்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி DSLR லென்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சென்டர்ல வந்து மேட்ரிக்ஸ் AI விஷன் கேமரா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கேமரா பத்தி பேசும்போது எந்த அளவுக்கு AI வேலை செய்யுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுல ஹைலைட்டே பாத்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.98 mm கொடுத்திருக்காங்க. வெயிட் வெறும் 185 கிராம் தான். சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்ல. சத்தியமா இது செம ஹைலைட். ஏன் இந்த அளவுக்கு ஹைலைட்டா சொல்றேன் அப்படின்னா இதோட பேட்டரி கெபாசிட்டி 5800 mAh கொடுத்திருக்காங்க. அது கொடுத்துமே இந்த அளவுக்கு கம்மியான வெயிட் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றதே ரியலா செம ஹைலைட்டான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. அண்ட் இதை தவிர இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கர்வ்டு டிஸ்பிளேவையும் கொடுத்துட்டாங்க. பெசல்ஸ் எல்லாமே நல்ல மினிமம் பெசல்ஸா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் பெரிய பெசல்ஸா இருக்கு. சோ ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணணும், வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், நல்ல ஒரு காம்பாக்டான ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா ஒரு சூட்டபிளான டிவைஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கீழே போட்டாலும் கூட பெருசா ஏதோ ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு டிசைன்லயும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது டிசைன் தான் இவங்க டாப் பிரியாரிட்டியாவே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடயும் வருது. சோ ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா 60 Hz இல்லாட்டி 120 Hz ஹை செட் பண்ணிக்கலாம். டைனமிக் செட் பண்றோம் அப்படின்னும் போது 60 Hz இல்லாட்டி 120 Hz செட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1200 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல நம்ம நின்னு மொபைல் யூஸ் பண்ணாலும் கூட பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நல்லாவே விசிபிலிட்டியும் கிடைக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். செப்பரேட்டா வந்து இந்த கொரில்லா கிளாஸ் இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் எதுவும் கொடுக்கல. அண்ட் இதுல ஒரு குறையா பாத்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட்டோ இல்ல டால்பி விஷன் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்காம இருக்காங்க. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ற போன்ல இல்ல அப்படின்றது ஒரு சின்ன குறையா இருக்கு. PWM டிம்மிங் பொறுத்த வரைக்கும் 1920 Hz வந்து கொடுத்திருக்காங்க. சோ லோ லைட்ல எல்லாம் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது கண்ணுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனா இருக்கும். இந்த ஒரு குறைய தவிர டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கிறதுக்கு சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா தான் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. இல்ல ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படினாலுமே நீங்க ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரே டைம்ல 2 5G சிம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மைக் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர் ஹில் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் லவுடா இருக்கு, நல்லாவே கேட்கறதுக்கு.
கேட்கறதுக்கு. ஆனா அதே சமயம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காதது கண்டிப்பா எனக்கு ஒரு குறையா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க, ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட மேஜிக் ஓஎஸ் 7.2 ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராமிஸா எவ்வளவு நாள் வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத இது வரைக்கும் கிளியரா எதுவும் வந்து எங்க கிட்ட சொல்லல. லான்ச் பிப்ரவரி 15 தான்றனால அன்னைக்கு சொல்லுவாங்க. அப்ப நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆட் பண்ணிடுறேன். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இல்ல. நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக், booking.com, WPS ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் சில ஆப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் போன் ஸ்லிம்மா இருக்கு. இதெல்லாம் ஹைலைட் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனா குறையா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற டிவைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 67 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பட் இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 35 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ அது ஒரு குறையா இருக்கு. அடாப்டரும் பாக்ஸ்ல இல்ல. மேபி சேல் பண்ணும்போது செப்பரேட்டா கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றதையும் 15ஆம் தேதிக்கு மேல தான் நம்ம பார்க்க முடியும். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் இந்த போனை நம்பி வாங்குற அளவுக்கு ரியலாவே பெஸ்டா பண்ணிருக்காங்க. சில இடத்துல வந்து ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. போட்டோ அவுட்புட் பக்காவா எடுத்து கொடுக்குது. ஓரளவுக்கு லோ லைட்டா இருந்தாலும் கூட நல்ல பிரைட்டான போட்டோ கொடுக்குது. இமேஜோட டீடைலிங் பாத்தீங்க அப்படின்னா பக்காவா இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்ல வந்து கலர்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஓரளவுக்கு லோ லைட்டா இருந்தாலும் கூட செல்ஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 1.75 வருது. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டி. நீங்க பார்க்கும் போதே தெரியும் எந்த ஒரு இடத்துலயும் டீடைல் மிஸ் ஆகாம கலர்ஸும் நல்லா பூஸ்ட் பண்ணி எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராகவே வந்து கொடுக்குறாங்க போர்ட்ரேட் போட்டோஸ்ல. இதுவுமே நல்லா இருக்கு. இதை தாண்டி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்றேன், ஓகே தான். இந்த சைடு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் கணக்கு காட்டுறதுக்கான 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. இது ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவு இல்ல. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா மேக்ஸிமம் 1080p 30 fps தான் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 fps-உம் 1080p 60 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தாலும் கூட இதுல OIS சப்போர்ட் கொடுக்காதனால அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளா நம்மளால வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. கொஞ்சம் அது மட்டும் குறையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm-ஓட Snapdragon 6 Gen 1 யூஸ் பண்ணிருக்காங்க. 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசஸர். RAM பொறுத்த வரைக்கும் LPDDR4X டைப்ல வந்து 8GB RAM வேரியன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் UFS 3.1 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM வேரியன்ட் 16GB RAM வேரியன்ட்னு போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டாரை போய் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ரேமையும் சேர்த்து வந்து போட்டிருப்பாங்க. அதனால போன்ஸ் வாங்கும் போது கொஞ்சம் உஷாரா இந்த ரேம் எல்லாம் எவ்வளவு இருக்குன்றத கிளியரா பார்த்துட்டு வாங்குங்க. சோ இப்போதைக்கு இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது பெருசா கேம் பிளே எல்லாம் பண்ணல. பட் இருந்தாலும் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் சரி, அப்பப்ப சும்மா கேம் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சூட்டபிளா இருக்கும். அதே சமயம் எனக்கு ஃபுல் டார்கெட்டடா பர்ஃபார்மன்ஸ் கேம் பிளே அதிகமா பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட பெஸ்ட் ஆப்ஷன் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சிலேயே. அண்ட் அதை தாண்டி இதுல ஹைலைட்டா எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பெட்டரா இருக்கு. இது தவிர ஒரு சூப்பரான ஹைலைட்டான விஷயம், நம்ம நோக்கியா போன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மேல இருந்து கீழே தூக்கி போட்டாலும் கூட போன் உடையாது, அது ஒரு ரக்கட் போன் அப்படின்னு. இந்த மாதிரி ரக்கடா வந்து பண்ணாம நம்ம நார்மல் போன் மாதிரியே பண்ணி அதை வந்துட்டு பவுன்சிங் போன் சொல்லி இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்லாம் அதிகப்படுத்தி கொடுத்தது வந்து இந்த போனுக்கான ஒரு ஹைலைட்டா எடுத்துக்கலாம். சோ யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னு இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன் நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன் ப்ரோ, ஆனா அடிக்கடி கீழே போட்டுக்கிட்டே இருக்கேன் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கும், பேட்டரி லைஃப் நல்லா வேணும், நான் அதிகமா வந்து சோசியல் மீடியா வீடியோஸ் இதெல்லாம் அதிகமா பார்ப்பேன் நினைக்கிறவங்களுக்கும் இந்த போன் சூட்டபிளா இருக்கலாம். இன்னொன்று பிரைஸ் எப்படி லான்ச் பண்றாங்கன்றதுன்னு தெரியல. லாஸ்ட் டைமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க லான்ச் பண்ண போனோட பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது. ஃப்ரீயா நிறைய கொடுக்குற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரீசனபிளான பிரைஸ்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அந்த போனு. அதே மாதிரி பண்ணாம எடுத்த உடனே பெஸ்ட் பிரைஸ்ல இந்த போனை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் கைக்கு வந்தனால பிரைஸ் தெரியல. எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ற செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிராப் டெஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் டீடைலா இந்த போனை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரைஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் போடலாமா வேணாமான்னு. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.